என்னோட உழைப்பு அந்த படத்தில் நடித்தவங்க கூட அவ்வளோ உழைக்க மாட்டான், அந்த படத்தில் சம்பளம் வாங்கினவங்க கூட அவ்வளோ உழைக்க மாட்டான். நான் அவ்வளோ உழைக்கிறேன். அந்த படம் ஓடணும்னு தெரு தெருவா வீதி வீதியாக ரோடு ரோடாக அவ்வளவு நான் உழைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா. உதாரணத்துக்கு ஏன் இப்போ அரசன் படத்துக்கு இது வந்துச்சுல, யாரும் பண்ணாத ப்ரொமோஷன் நான் பண்ணேன். ஆனால் என்ன அறியாமல் பண்ணேன். என் தலைவன் எஸ்டிஆருக்காக பண்ணேன். சட்டையெல்லாம் என்ன அறியாமல் அவுத்துட்டேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதனால் எனக்கு எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் கவலைப்படாமல் எவ்வளோ என் வீட்டில் எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்கன்ட்ட. இது என்னங்க அது இப்படியா பண்ணிட்டு இருப்பீங்க, நம்ம ஒரு ஃபேமிலியா இல்லையா அப்படின்னு. என்ன அறியாமலே வரதான் அது. இப்போ நான் அந்த படத்தை நான் பண்ணதுனால அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கலைப்புலி தானு சார் என்னை கூப்பிட்டு நான் சான்ஸ் கொடுத்துருக்காரா. வெற்றிமாறன் சார் அந்த படத்தோட இயக்குனர் என்னை கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்துருக்காரா. அவங்க சான்ஸு கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் அந்த வேலையை செய்யலை. என் தலைவன் எஸ்டிஆருக்காக, நான் விரும்பும் சினிமாவுக்காக நான் அதை செஞ்சுருக்கிறேன். இப்படி நான் சினிமா மீது அன்பும் பண்பும் பாசமும் வச்சுருக்கிறதெல்லாம் என்ன அறியாமலை செய்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி லெஜண்ட் அவர்களுக்கு நான் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இதுதான் விஷயம். பார்க்குறவன் ஆயிரம் எதனா ஒரு குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த நேரத்தில் நான் சந்தோஷப்படுறேங்க. நீங்கள் வந்து லெஜெண்டை பற்றி கேட்டீங்களா, அப்போது என்னுடைய வேலையை நான் சரியாக தான் செய்துட்ருக்கேன். சில பேர் போகாமல் எதனா சொல்லுவாங்க. நான் அவரோட டிஷர்ட்டு லெஜெண்டோட டிஷர்ட் போட்டால் கூட சில பேர் வந்து குறைகள் சொன்னால் இவருன்னா அவரோட டிஷர்ட் போட்டுட்ருக்காரு. ஏன்னா இவ்வளோ நாளாக இவருக்கு தானே சப்போர்ட் பண்ணி இவருக்கு தானே. அவங்களுக்கு தெரியுங்க. கூல் சுரேஷ் கள்ளங்கப்படம் இல்லாதவன், பொறாமல் பிடிச்சவன், வயிற்றறிச்சல் பிடிச்சவங்க தான் ஏதோ ஒன்று வளர்ச்சியை தடுக்கணுன்னு பார்ப்பாங்க. என்னோடய வளர்ச்சியை நானே நினச்சாலும் தடுக்க முடியாது. அது தானாக அது பாட்டுக்கு வளர்ந்துட்டேன். நான் காற்று மாதிரி, காற்றை வந்து அணை வச்சு தடுக்க முடியுமா? முடியாது. அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான்.